ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து இட்லி மாவு வடை செய்வது எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா ஒரு மிளகாய் பொடி வந்து இட்லி மாவில் சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு வந்து 3வது நாள் மாவை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் வடைக்கு. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா விஸ்கு போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். நல்லா அப்போ தான் சேர்ந்து அரிசி மாவு, ரவை, இட்லி மாவும் சேர்ந்து வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்ஸி சார் எடுத்து வச்சு 4 வெள்ளைப்பூடும் நம்ம ஊற வச்சுருந்த காஷ்மீரி சில்லியை எடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது வந்து நான் வந்து வடைக்கு வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா லைட்டாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இட்லி மாவில் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடணும். மாவோடு சேர்த்து எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாவில் வந்து கொஞ்சம் நான் 10 நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நான் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். இந்த தாளிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்து கலக்க போகிறேன். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, மல்லித்தலை மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணும். உப்பு சேர்க்க வேணாம், இட்லி மாவுலேயே இருக்குது உப்பு. கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பின்னாடி நான் இப்படி எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள் எப்படி எடுத்து ஊற்றுறேன்னு பாருங்கள். நம்ம ஊற்றுனதுக்கு பின்னாடி கரண்டி விட்டுறக்கூடாது, அதுவாகவே மேலே எண்ணெய்க்கு மேலே வந்துடும். பாருங்கள், இங்கே பாருங்கள், அதுவாகவே அந்த வெந்துருச்சுன்னா அதுவாகவே எண்ணெய்க்கு மேலே வந்துடும். சூப்பரான சுவையான இட்லி மாவு வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல மழையோட இட்லி மாவு வடையும் டீயும் இயற்கையை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். அதிகமான மழை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.